வன்னியர்களுக்காக நல்லது செய்தது மருத்துவர் ராமதாஸா, திமுகவா, அதிமுகவா? ஒரே ஒரே கேள்வியா நான் முடிச்சிடுறேன். ஒரு ஆளும் செஞ்சதை சொல்லிடுறேன். பாமக அவர்கள் வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்காக பெரிய போராட்டம் செஞ்சு லட்சக்கணக்கான வன்னியர்களுடைய வழக்கை உருவாக்கி 21 உயிர்களை பலி கொடுத்து இன்று வரை தனி இடஒதுக்கீடு கிடைக்காம ஆக்கியது பாமக. ஒன்று. அதிமுக இந்த போராட்டத்தை நடத்திய 21 வன்னியர்களை சுட்டே கொன்று அவர்களை அந்த குடும்பத்தை நடு தெருவில் நிற்க வச்சது அதிமுக. அவர் திமுக இந்த 21 உயிர்கள் போராட்டத்தில் நடந்த உயிர்நீத்த தியாகிகளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி கொடுத்து இன்று வரை அரசாங்கத்தில் அவர்களுக்கு நிதி உதவி வழங்கி கொண்டிருக்கிறது திமுக அரசு. அதே மாதிரி 10% இடஒதுக்கீடை அதிமுக அரசு கொண்டு வந்தாலும் கடைசி நேரத்தில் கொண்டு வந்தாலும் அதை தான் ஆட்சிக்கு வந்த பிறகு நிராகரிக்காமல் சட்டமன்றத்தில் அதை நிறைவேற்றி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆமா, வந்த உடனே முதல் பாருங்க, இதை உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அப்ப அதை செய்யாம இருந்ததுதான் நீ குறை சொல்லலாமே. உடனே செய்யறாங்களே. இன்னொரு நீங்க எப்பயுமே திமுக ஆட்சி கொண்டு வந்தா அதிமுக வந்தோன்னு தூக்கி கடப்பல போட்டுருக்கும்ல. ஆனா அது நடைமுறைக்கு வந்துருச்சா? ஆமா, கொண்டு வந்தா அதுக்கு பிறகு தானே அதை எதிர்த்து தானே கோர்ட்டுக்கு போறாங்க. அதான் இன்னுமே அது இதா திமுக அரசு கொண்டு வருது. நான் இப்ப ஆட்சிக்கு வந்துட்டேன், நீனாவது கடைசி நேரத்துல கொண்டு வந்து பழி வாங்கின, நான் கொண்டு வந்தேன். சரி, அதிமுக குறை சொல்றேன்னு சொல்றீங்கல்ல, அந்த 10% இதை அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்ச உடனே தென் மாவட்டத்தில் சில அமைச்சர்கள், இன்னைக்கு பேரே சொல்றேன்னா ஓபிஎஸ் முத கொண்டு சொல்றேன், என்ன பேசுனாங்க தெரியுமா உங்களுக்கு? கொடுக்க வேண்டாம்னு சொன்னோம். கொடுக்க வேண்டாம்னு சொன்னல, இது நாம்கே சும்மா தேர்தலுக்காக கொடுத்துருக்காங்க, அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு அன்றைக்கு அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி என்ன எதிர்வினை ஆற்றி இருக்கணும்? இது எல்லா மீடியாலையும் வருது. இவர் யோக்கியர்னா என்ன பண்ணிருக்கணும்? அந்த அமைச்சர் சொல்லுகிறதோ அங்க இருக்கிற துணை முதலமைச்சர் பேசுவதோ தவறானது, ஓபிஎஸ் சொல்றது தப்பு. இந்த இடஒதுக்கீடை அறிவித்ததே அவர் தான் சட்டமன்றத்தில் ஒரு நிகழ்ச்சியை அறிவித்து விட்டு அங்க வாக்கு வங்கிக்காக அங்க போய் சொல்றாரு. இந்த இடஒதுக்கீடு மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா வன்னியர் உங்களை நம்பியிருப்பாங்க. என்ன உங்களால செஞ்சிட முடியும்? இப்ப இந்த 26 தேர்தலை வச்சு நீங்க திமுகவை ஆதரிக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை திமுக கிட்ட இன்னும் யாரையுமே ஆதரிக்கல. திமுக என்ன செஞ்சார்கள் நன்மை, அதிமுக என்ன செஞ்சார்கள் நன்மை வரிசைப்படுத்திட்டீங்க. பாமக என்ன நன்மை செஞ்சார்கள்? உங்களால 26 தேர்தலை மையப்படுத்தி என்ன செஞ்சிட முடியும்? திருவாரூர் காந்தி என்ன செய்வீங்க வன்னியர்களுக்கு சொல்லுங்க. இந்த 10% எங்களுக்கு பத்தாது. அதுல எனக்கு நம்பிக்கை கிடையாது. அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொன்ன பிறகுதான் 15% அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை வச்சாரு. சரி, என்ன கணக்குல என்ன டேட்டால நீங்க மறுபடியும் மாத்தினீங்கன்றது எனக்கு தெரியாது.